எங்க அண்ணன் சொல்வார், எதிராளி சாகும்போது அவன் கண்ணில் தெரிகிற பயம் நமக்கு ஒரு போதையை தரும்னு. அது உண்மைதான். என்ன சபா அண்ணனை போட்டுக்கிறாங்க? என்ன பண்ணியிருந்த நீ? நான் கூட சரக்கு எடுக்க பாம்பே போயிருந்தேன் சபா. வந்த பிறகு தான் கேள்விப்பட்டேன் அண்ணனை போட்டுக்கிறாங்கன்னு. நான் கூட எவ்வளோ வாட்டி சொன்னேன் அண்ணன்கிட்ட, சேஃப்டிக்கு ஒரு கன்னை வச்சுக்கோ நான். அதெல்லாம் எதுவும் வேணாண்டான்ட்டாரு. சரி அதை விடு, நான் கேட்டதுங்க. இது கேட்டதே அவங்கள போடுறதுக்கு தான் ரவி. சபா, நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் எந்த கேங் கன் யூஸ் பண்ணுதோ அந்த கேங்க்கு தான் கெத்து மரியாதை எல்லாமே. கன் யூஸ் பண்ணுற கேங் தான் போலீஸ் ஹிட் லிஸ்ட்லேயும் இருக்குது. இன்னையிலேருந்து சிட்டியில் நீயோ ஒரு கேங்ஸ்டர். என்ன முருகன் சார், வெயில் ஜாஸ்தியாக இருக்குல்ல? எத்தனை அக்யூஸ்ட் இந்த மாதிரி முட்டி போட வச்சுருப்பீங்க? சூப்பராக ஸ்கெட்சு போட்டு எங்கள் அண்ணனை தூக்கிட்டீங்க. அதான் போனி உங்கள் ஆஃபீஸர் உள்ளே செத்து கிடக்கிறார். இப்போ உங்கள் எல்லாரையும் உங்கள் டீம் என்ன பெரிய எல்லா கேங்ஸ்டரும் என்கவுண்டராமே. அது என்னதுரா அது பேர்? ஆமாம்ப்பா, ஏதோ சோப் தூள் கம்பெனி பவுடர் பேருப்பா. ஆப்ரேஷன் டைடு தலை ஏதோ சிட்டியை சுத்தம் பண்ணுறானுங்களாம். இதில் என்ன காமெடினா, இந்த 4 பேரில் 3 பேர் மெட்ராஸே கிடையாது. மெட்ராஸை பற்றி ஒரு தெரியாது. முருகன் சார், இந்த கேங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஒழிக்க முடியாது. நாங்கள்லாம் விதைங்க மாதிரி, ஒன்று விழுந்த இடத்துல இன்னொன்று முளைச்சிடும். நான் இல்லைனா இன்னொருத்தன், அவனும் இல்லைனா வேற ஒருத்தன். கெட்டவனே இல்லைனா உங்களுக்கு வேலையே கிடையாது. இப்போ உங்கள் எல்லாரையும் நான் கொன்றுவேன். உங்களுக்கு அப்புறம் யார் வரான்னு பார்ப்போம். ஏய், இவனை தூக்கி போட்டு அவனை கொண்டு வாங்க. வெற்றி, இங்கே வா. இதை லோட் பண்ணி எடுத்துருவா. சிவா, எங்கடா போயிடாச்சு? எங்கடா போனா? தப்பிச்சு போயிட்டான்டா. இங்கே தானடா இருக்கான். எங்கடா போய்ப்பான்? தெரியலடா.
எங்கேயோ தப்பிச்சிட்டு இருக்கிறான். எப்படியோ தப்பிச்சிட்டான் சபா. வெற்றி, அந்த கன்னை கொஞ்சம் இங்கே கொடு. சபா நான் ஒன்றும் பண்ணல சபா, எனக்கு ஒன்றும் தெரியாது. ஏய் லூசு, இதில் தான் புல்லட்ஸ் இல்லைல்ல, மற்ற புல்லட்ஸ்லாம் எடுத்துட்டு வா போ. எதுவுமே காணும் சபா. அவனாவது செத்தானா பாருங்கடா. இல்லை மூச்சு இல்லை. கன்ஃபார்மா? கன்ஃபார்ம் தான் சேபா. இவன் எப்படிடா தப்பிச்சிருப்பான்? செபா நான் ஒன்று சொல்லட்டுமா? இங்கே என்னமோ இருக்குது செபா. என்னமோண்ணா? என்ன பேயா? நான் அப்போவே சொன்னேன் செபா, இந்த கார்டெலாம் வேணாம், சிட்டிலே வச்சு போடலான்னு. நீ தான் கேட்கவே இல்லை. இந்த கார்டு வேறு மாதிரின்னு கேள்விப்பட்டிருக்கேன் செபா. ஆவிலாம் சுற்று தான். ஏய் என்னடா அவன்? அவன் வளர்றான் சபா. இதோ இவனுக்கு ஆளுங்களாக தான் இருக்கும். இங்கே நம்மளை தவிர வேறு யாரோ இருக்காங்க சேபா. யாரெல்லாம் இல்லை சபா. ஒருவேளை இவங்க ஆளுங்களாக இருக்குமோ? அதுக்கெலாம் சான்ஸே இல்லை. அந்த நாய் ரொம்ப தூரம் போயிருக்காது. பிடிச்சிடலாம். நீங்கள் அந்த 2 பேரையும் கார் பம்பரில் கட்டுங்க. மாறி இவனுங்களை பார்த்துக்கிட்டோம் சேபா. நம்ம காட்டுக்குள்ளே போய் தேடுவோம். இந்த காட்டுக்குள்ளே தான் எங்கேயாவது போயிருப்பான். தனித்தனியாக பிரிஞ்சு போய் தேடலாம். இம்ரான் தப்பிச்சு போயிட்டார். இனி ஈஸியாக பிடிச்சிடலாம்ல அவங்கள? ஆ சரி, இப்போ என்ன பண்ணலாம்? தனித்தனியாக போய் அட்டாக் பண்ணலாம். கொஞ்சம் கஷ்டம்தான், வாங்க பார்க்கலாம். சரி, இவனை
சேவா, நீ இவ்வளோ அமைச்சரான கேங்ஸ்டர் இருப்பேன்னு நினைக்கல. என்ன சொன்ன? நீங்களாம் விதைங்க மாதிரியா? அந்த விதை வளர்ந்து செடியானாலும் சரி, மரமானாலும் சரி, அதை வேரோடு அழிக்கிறது தான் எங்கள் வேலை. உங்கள் அண்ணன் ஒரு பெரிய மரம், நீ ஒரு சின்ன செடி. அதனால தான் இது ஒரு டூப்ளிகேட் கன்னுங்கிறது கூட உன்னால் கண்டுபிடிக்க முடியாது. இது ஒரு டம்மி ஹேண்ட்மேட் கன். இந்த கன்று உங்ககிட்ட சேர்த்ததே என் டிபார்ட்மெண்ட் ஆளுங்க தான். இதால் சுட்டா அடிபடும், ரத்தம் வரும், உயிரெலாம் போகாது. இது எல்லாமே உங்கள் எல்லாரையும் மொத்தமாக பிடிக்கிறதுக்கான பிளான் தான். இந்த கன் இருக்கே, இது ஒரிஜினல் டிபார்ட்மெண்ட்டோட ட்ரெடிஷ்னல் ரிவால்வர். இதில் தான் நிறைய பேர் என்கவுண்டர் பண்ணியிருக்கோம். இன்ஃபேக்ட் உங்கள் அண்ணனை போட்டது கூட இதில் தான். இப்போ நீயும் அந்த லிஸ்ட்டில்.